சிதறிக் கிடந்த அகன்ற பாரதத்தை ஒருங்கிணைத்து வலிமை மிக்க இந்தியாவாக மாற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் வீர வரலாற்று நினைவுகள். வல்லபாய் பட்டேல் 1875ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் நாள் குஜராத் மாநிலம் கரம்சாத் என்ற ஊரில் பிறந்தார். வல்லபாய் பட்டேல் அவர்கள் 1901ஆம் ஆண்டு பாரிஸ்டர் பட்டம் பெற இங்கிலாந்து சென்றார். பட்டம் பெற்று தாயகம் திரும்பி அகமதாபாத்தில் வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டார். காந்திஜியின் விடுதலை பற்றிய வீரமிக்க உரையை கேட்டவர் வழக்கறிஞர் தொழிலை உதறிவிட்டு சுதேசி இயக்கத்தில் இணைந்தார். குஜராத் மாநிலத்தில் கேடா என்ற இடத்தில் பயங்கர பஞ்சம் நிலவிய வேளையில் ஆங்கிலேய அரசிடம் வரிவிலக்கு கேட்டு விவசாயிகள் போராடினர். அப்போது காந்திஜியை அழைத்து வந்து அவரது தலைமையில் பட்டேல் வரிகொடா போராட்டம் நடத்தினார். அடுத்து பார்டோலி என்ற இடத்தில் விவசாயிகள் நலன் காக்க நடைபெற்ற மற்றொரு சத்தியாகிரக போராட்டத்திலும் பட்டேலுக்கு வெற்றி கிடைத்தது. அன்று முதல் படைத்தலைவர் என்னும் பொருள்படும் வகையில் காந்திஜி அவருக்கு சர்தார் என்ற பட்டத்தை ஒரு கூட்டத்தில் அளித்தார். அதிலிருந்து பொதுமக்களால் சர்தார் என்றே அன்போடு அழைக்கப்பட்டார். 1947ஆம் ஆண்டு நாடு சுதந்திரம் பெற்றதும் சுதேச சமஸ்தானங்கள் யாருடன் வேண்டுமானாலும் சேரலாம் என்று பிரிட்டிஷார் விஷமத்தனமாக அறிவித்தது. உண்மையில் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா ஒரு வலிமை மிக்க நாடாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்துடன் பிரிட்டிஷார் சிந்தித்தனர். ஆனால் இந்தியாவின் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் அப்போது இருந்த பட்டேல் தனது சாதுரியத்தாலும் மன பலத்தாலும் யாருக்கும் அஞ்சாமல் இந்த விவகாரத்தை கையாண்டார். துண்டு துண்டாக கிடந்த 565 ராஜ்யங்களை ஒன்றிணைத்ததுதான் உள்துறை அமைச்சராக அவர் ஆற்றிய முதல் பணி. இந்திய அரசியல் வரலாற்றில் இது பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட பணிகள். பேச்சுவார்த்தை உடன்படிக்கை இல்லையே இரும்புக்கரம் என்று செயல்பட்ட இவருக்கும் நேருவுக்கும் கருத்து வேறுபாடு எழுந்தது. RSS இயக்கத்தை தடை செய்ய நேரு விரும்பிய போது பட்டேல் மறுத்தார். ஆதாரம் வேண்டும் என்றார். பிரிவினையால் பாதிக்கப்பட்ட மக்களை இந்தியாவிற்குள்ளேயே தனி அந்தஸ்து அளித்து தங்க வைக்க வேண்டும் என்று நேரு விரும்பினார். ஆனால் மற்ற மக்களும் அவர்கள் இணைந்தே வாழ வேண்டும் என்று கராராக கூறினார் பட்டேல். காங்கிரசிலேயே பெரும்பான்மையானவர்கள் பட்டேலை பிரதமராக வலியுறுத்தினர். ஆனால் கட்சியில் பிளவு வேண்டாம் என கூறி அவர் பிரதமர் பதவியை மறுத்துவிட்டார். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சோமநாதர் கோவிலை மறு நிர்மாணம் செய்வதில் இவர் பெரும் பங்காற்றினார். இறுதிக்காலம் வரை மகா தைரியம் மிக்கவராக தேசப்பணி ஆற்றிய பட்டேல் 1950ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி தமது 75ஆம் வயதில் இறந்தார். 1991இல் பட்டேலுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இந்தியா சுதந்திரம் பெற்ற 2 ஆண்டுகள்தான் அவர் வாழ்ந்தார் என்பது இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு என கூறப்பட்டது. அவர் நினைவாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முயற்சியால் குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டம் சர்தார் சரோவர் அணை அருகே சாதுபேட் என்ற குட்டித்தீவில் 182 மீட்டர் உயரத்தில் உலகிலேயே மிக உயரமான வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 3000 கோடி செலவில் குஜராத் மாநில அரசால் அமைக்கப்பட்ட இந்த சிலை நாட்டின் ஒற்றுமையை குறிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போது உலகம் முழுவதும் பட்டேலின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது.